அம்மா காலேஜ் ஃபீஸ் வேற வந்துருச்சுமா, பே பண்ணணுமா சீக்கிரமா, என்னமா பண்ணுவேன்? என்ன பண்ணலாம் ஐடியா? உங்க பாட்டியோட பட்டு புடவைல பீரோல இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து போய் பணம் ஆக்கலாம். பட்டு புடவை வச்சு என்னமா பணம்னு பேசிட்டு இருக்க? பட்டு புடவைய பணம் ஆக்கலாம், நான் சொல்ற கடைக்கு போனீங்கன்னா. அம்மாவை தப்பா நினைச்சிட்டோம், அம்மாக்கு நிறைய மூளை இருக்கு. அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம அவ்வளவுதான். சரிவா சீக்கிரம் போயிட்டு வரலாம். அப்படின்னு இன்னைக்கு நாங்க வந்த இடம் தான் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ் கட் ரோட் கணபதி சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்லயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லொகேட் இருக்கிற சரவணா பட்டு சென்டருக்கு தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். உள்ள வந்ததுமே நாங்க கொண்டு வந்த பழைய பட்டு புடவையெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்தோம். பட்டு புடவை எல்லாத்தையும் ஒரு கல்லுல உரசி பார்ப்பாங்க. அப்போ வெள்ளை கலர்ல வந்தா அது வெள்ளி ஜரிகை, அந்த புடவைக்கு மட்டும் தான் வேல்யூ. இதே ரெட் கலர்ல வந்தா அது காப்பர், அந்த புடவைக்கு வேல்யூ கிடையாது. நான் கொண்டு போன பழைய பட்டு புடவையெல்லாம் நல்ல விலைக்கே எடுத்துக்கிட்டாங்க. நான் நினைச்ச அமௌண்ட்டை விட எனக்கு அதிகமாவே கிடைச்சது. இது மட்டும் இல்ல சுடிஸ், நம்ம வீட்ல இருக்க பழைய வெள்ளி பொருட்கள் கூட இவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களால நேர்ல வர முடியலன்னா கூட இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பினாலே போதும், இவங்க அந்த சாரிக்கான வேல்யூ சொல்லிடுவாங்க. சோ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்ல தூங்கிட்டு இருக்க பழைய பட்டு புடவையெல்லாம் நம்ம சரவணா பட்டு சென்டருக்கு கொண்டு வந்து பணமாக்கிக்கோங்க. இவங்களுக்கு மதுரையிலேயே ஒரு பிரான்ச் இருக்கு சுடிஸ். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. டாடா பை.